இந்த பதிவில் நம்ம எப்படி போஸ்ட்கிரஸ் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸை நம்மளோட விண்டோஸ் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி லோக்கல்லே சர்வராக இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான டேட்டாபேஸ் எல்லாம் வந்து சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நம்ம ரிமோட் செல் வழியாக நம்மளோட டெர்மினலில் அதை கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுவோம். ப்ரோக்ராமில் அதோட அந்த சர்வரோட யூஆர்எல் கிரெடென்ஷியல்ஸை வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இப்போ கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சிலர் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே அதை இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது postgres.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போய்க்கிறணும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றது மாதிரியான அந்த ஆப்ஷனை இங்கே தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம விண்டோஸில் இங்கே ட்ரை பண்ணலாம். விண்டோஸ் 11 நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கான இந்த ப்ரீபில்ட் பைனரி அப்படிங்கிறது EDB என்டர்பிரைஸ் DB அப்படிங்கிற ஒரு கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். எப்பயுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணி பழகிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் கம்பெனி இல்லை நீங்கள் டெவலப் பண்ணுற ப்ராஜெக்டில் என்ன வெர்ஷன் போஸ்ட்கிரஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் விண்டோஸுக்கான லேட்டஸ்ட் போஸ்ட்கிரஸ் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 300 MB இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. என்னோடய சிஸ்டத்தில் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி அதை வச்சுருக்கேன். டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் சிம்பிளாக டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும். பொதுவாக அது C: ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் முக்கியமான ஒன்று, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்கிரஸ் சர்வர் வேணும். இந்த PgAdmin4 அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் டெர்மினல் வழியாக ரன் பண்ணாமல் நீங்கள் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் வழியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸோட அடிஷ்னல் டூல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பொதுவாக எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிறது நல்லது நமக்கு. போஸ்ட்கிரஸோட அந்த டேட்டாபேஸ் டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகுன்னு கேட்கும். பொதுவாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ரூட் டைரக்டரிக்குள்ளே டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். பட் ரியல் டைமில் நீங்கள் இதை ஒரு தனியான இடத்துல வச்சுக்கிறது நல்லது. பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். இந்த பாஸ்வேர்ட் மூலியமாக தான் நீங்கள் போஸ்ட்கிரஸை கனெக்ட் பண்ண முடியும். 5432ங்கிறது டிஃபால்ட் போஸ்ட்கிரஸ் போர்ட், அதை அப்படியே விட்டுடலாம். இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நம்ம ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே போஸ்ட்கிரஸ் சர்வர் டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், விண்டோஸில் ஸ்டார்ட் மெனுவில் போய் PS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் SQL செல் PSQL இருக்கும். அது போஸ்ட்கிரஸோட கமாண்ட் விண்டோ. இந்த கமாண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும்போது சர்வர் லோக்கல் ஹோஸ்ட் தான். டேட்டாபேஸ் போஸ்ட்கிரஸாகவே இருக்கட்டும். போர்ட் 5432 தான். இந்த யூசர் நேம் போஸ்ட்கிரஸ் தான். பாஸ்வேர்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன கொடுத்தோமோ அதுதான் இங்கே கொடுக்கணும். இப்படி கொடுத்தா அவங்களுக்கு இங்கே கனெக்ட் ஆகி நிற்கும். இதில் ஒரு சில சின்ன சின்ன அந்த சிம்பிள்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். \L அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸ் இருக்கோ அது பூரா லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், போஸ்ட்கிரஸ் அப்படிங்கிறதே ஒரு டேட்டா பேஸ் தான். அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா \C Lனா லிஸ்ட், Cனா கனெக்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நம்ம போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிட்டோம். இதில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா /DT அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதில் எந்த டேபிளும் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் மோட் வழியாகவே போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை நீங்கள் எனக்கு கமெண்ட் மோடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த PgAdmin அந்த கிராஃபிக்கல் சாஃப்ட்வேர் வழியாக நீங்கள் இதே மாதிரி போஸ்ட்கிரஸை கனெக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஈஸியாக போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணலாம். மாஸ்டர் பாஸ்வேர்டுன்னு ஒன்று கேட்கும். இது ஒரு சேஃப்டிக்காக ஒன்று கொடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சர்வர்ஸில் போனோம்னா அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. 1 டைம் கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் எல்லாம் வந்துடுங்க. இப்போ போஸ்ட்கிரஸில் நான் அங்கே க்ரியேட் பண்ண டேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கும். சாம்பிள்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன் இல்லைங்களா, அது இங்கே வந்திருக்கும். அதோட காலம் ஒரே ஒரு நேம் க்ரியேட் பண்ணேன். இப்போ இங்கே சிம்பிளாக ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வியூ ஆல் டேட்டா, இப்போதைக்கு எந்த டேட்டாவும் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணலை, அதனால் அது எம்டியாக தான் வரும். இங்கே நீங்கள் கொரி டைப் பண்ணிக்கலாம். செலக்ட் கொரி, கிரியேட், இன்சர்ட், டெலிட், அப்டேட் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். நம்ம வரும் பதிவுகளில் இந்த டூல்ஸ், கமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி
டீட்டெயில்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸோ அல்லது கமெண்ட் மோடோ யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் அந்த SQL queries ரன் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ இன்னும் ஒன்று மட்டும் பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண உடனே ஒவ்வொரு முறையும் நீங்கள் விண்டோஸை பூட் பண்ணும்பொழுதும் போஸ்ட்கிரஸ் சர்வரும் டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு போஸ்ட்கிரஸ் சர்வர் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் ஆக வேணாம், இல்லை ஸ்டார்ட் ஆகிருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் மெனுவில் போய் சர்வீசஸ் அப்படின்னு கொடுங்க. இங்கே விண்டோஸ் சர்வீசஸ் அந்த பாப்பப் வரும். இதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா போஸ்ட்கிரஸ் அந்த Pயில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கு இல்லைங்களா? இப்போ இது கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக இப்படி ஸ்டாப்னு கொடுத்துக்கலாம். இப்போ போஸ்ட்கிரஸ் சர்வரவே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஏதாவது இங்கே டைப் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள், சர்வர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ ஏன்னா கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. இப்போ இன்கேஸ் நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடலாம். பை டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் சர்வர் அப்படின்னா சர்வீசஸ் அப்படிங்கிற அந்த ஆப் வழியாக போய் நீங்கள் போஸ்ட்கிரஸ் சர்வரை ஸ்டாப்போ இல்லை ஸ்டார்ட்டோ பண்ணிக்கலாம். இதை நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த போஸ்ட்கிரஸ் கமாண்ட் விண்டோவையும் PgAdmin ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.